அது மட்டும் இல்ல, வளர்த்த கட்சிக்கு துரோகம் செஞ்சோமா. திரு கனிமொழி அம்மையா அவர்களே, நான் 1974 கட்சியில சேர்ந்தேன். கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வயது 19 முடிஞ்சு 20 வயசு. அதிலிருந்து இதுவரை பெறாமல் இந்த இயக்கத்தில் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். கிட்டத்தட்ட 51 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உழைத்திருக்கின்றேன். இந்த கட்சிக்கு பாடுபட்டு இருக்கிறேன். இந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறேன். என்னுடைய தலைமை அறிவிக்கப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டு 7 முறை சிறை செஞ்சுட்டு இருக்கிறேன். நீங்க எதுக்கு சிறை சென்றீங்க? ஊழல் செஞ்சு சிறை சென்றீங்க. போராட்டம் பண்ணி மக்களுக்காக போராட்டம் பண்ணி சிறை சென்றோம். உங்களுக்கு எங்களுக்கு அதான் வித்தியாசம். திருமலை கனிமொழி அவர்களே, நான் உனக்கு தேவை. யாருக்கோ வக்காலத்து வாங்கி பேசாதீங்க. அப்புறம் இன்றைக்கு அண்ணா திமுக, அமித்ஷா திமுக ஆயிட்டுதான். இதைத்தான் நம்ம திரும்பி பேசிட்டே இருக்கிறீங்க. திரு ஸ்டாலினா, திரு கனிமொழியுடைய அண்ணன் ஸ்டாலினா தான் பேசுறாரு. பிறகு உதயநிதியும் தான் பேசுறாரு, கனிமொழியும் தான் பேசுறாரு. வேற என்னதான் பேசுற சொல்லு. என்ன அன்ச என்ன பாகிஸ்தான்காரன், இந்திய நாட்டுடைய உள்துறை மந்திரிங்க. அவர் போய் பார்ப்பது தவிர பார்த்தா போதும் அதவாரு. ஏன்னா ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஊழலை போய் ஏதாவது போட்டு கொடுத்து எனக்கு ஆபத்து வந்து விடும் என்று அந்த பயத்துலதான் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வருது. திருமதி கனிமொழி அவர்களே, உங்களுடைய வழக்கு நிலுவையில் இருக்குது. நாம வைத்துட்டு பேசுங்க. 2G ஸ்ட்ரக்சர் ஊழல் முடியல. இன்னைக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அவர்களை நம்பி பேசி மீண்டும் திகார் ஜெயிலுக்கு போகாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டில் எடப்பாடிக்கு வேலை இல்லையா? வேற எங்க வேலை இருக்குது? வேலையாவது கூடமா? நீயாவது கொடு. பேசுறதுக்குன்னு ஒரு வாய் இருக்குது, நாக்கு இருக்குன்னு எது வேணாலும் பேசலாமா? திருமதி கனிமொழி அவர்களே, ஏற்கனவே நான் 195 சட்டமன்ற தொகுதியில நேரடியாக போய் மக்களை சந்தித்து எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன். இப்போ சுமார் கிட்டத்தட்ட 18-20 மாவட்ட மக்களை நேரடியாக சென்று என்னுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர், கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறோம். முடியல, ஏற்றுக்க முடியல. மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. அதனால பதறாங்க. ஆக அவருடைய பதறுகின்ற பொழுது வெளிப்பாடு தெளிவா தெரியுது. இந்த தேர்தலில் தோல்வி ஜுரம் திமுகவை ஒட்டி கொண்டது. அதனாலதான் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் கக்கி கொண்டிருக்கின்றார்கள். நிறைய இருக்குது அம்மா பேசுறது. இதே எனக்கு பேசுவாங்க. செல்லாத காசுல பேசி என்ன பிரயோஜனம்? அந்த கட்சியிலேயே இந்த அம்மாவுக்கு வேலை இல்லை இருக்குதா? யாரோ வச்சுக்கிறாங்களா? இந்த அம்மாவை வச்சுக்காத போது இந்த மாதிரி பேச்சு பேசுது. அப்புறம் சொல்றாரு எனக்கு பிஜேபிங்கிறாங்க. பிஜேபி நாங்க கூட்டணி வச்சா அடிமையா? விருப்பப்பட்டா கூட்டணி வைக்கிறோம், விருப்பப்பட்ட கூட்டணி இல்ல. நாடாளுமன்றத்தில் கூட்டணி வச்சோமா? இல்ல இல்ல. அது ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் வருகின்ற பொழுது நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கூட்டணி அமைக்கிறோம். அதிமுக கட்சியில யாரெல்லாம் கூட்டணியில் இருந்தாங்களோ அவரெல்லாம் இப்ப திமுக தலைமையில போய் அங்க வைத்து கூட்டணியில இடம்பெற்றிருக்காங்க. திமுக கூட்டணியில் யாரெல்லாம் அங்க வைத்து தேர்தல் போட்டிட்டாங்களோ அவரெல்லாம் அதிமுக இருக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறி மாறி கூட்டணி அமைப்பது தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனா நாம மட்டும் கூட்டணி வச்சா மதவாத கட்சியில கூட்டணி வச்சுட்டோம். இதை தவிர்த்து என்ன பேச முடியும்?